வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 5 சனிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. இன்றிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே பொழியத் தொடங்கும். இன்றும் நாளையும் சற்று கூடுதல் பரப்பில் இருந்தாலும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை சற்று குறைந்த பரப்பிலும், வெள்ளிக்கிழமை அதாவது ஜூலை 11 மாலை இரவு இடிமழை பொழிவு பரவலாகியும், தொடர்ந்து இம்மாத இறுதி வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு நன்றாக பொழிவதற்கான சாதக சூழல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு எங்கெல்லாம் மழை என்பதை பார்ப்போம். தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக லேசாக நுழைய தொடங்கியிருக்கு. ஏற்கனவே திசை மாறியிருந்த தென்மேற்கு பருவக்காற்றில் ஒரு 10% மட்டும் கேரளா வழியாக நுழைகிறது. மீதம் எல்லாமே வங்கக்கடலில் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாகவும், அரபிக்கடலில் குஜராத் மகாராஷ்டிரா வழியாகவும் பயணிக்கிறது. இந்த 10% தென்மேற்கு பருவக்காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கேரளாவின் மலை மீது, அதாவது தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரள பகுதிகளில் சாரலையும் நனைக்கும் மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும். லேசான மழைப்பொழிவையும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவையும், ஓரிடங்களில் சற்று கனமழை பொழிவையும் கொடுக்கும். அதிகபட்சமாக நீலகிரியில் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வால்பாறையிலும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 2-3 சென்டிமீட்டரும், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழையும், வரக்கூடிய அதாவது இன்றும் நாளையும் சனி ஞாயிறு 2 நாளும் தூறல் சாரல் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு, ஆரல்வாய் கணவாய் பகுதிகளில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து கிழக்கு கடலோரம் வந்து வங்கக்கடலின் காற்றோட எதிர்ப்பை பெற்று, அதாவது கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பை பெற்று குளிர்வித்து மாலை இரவு இடிமழை பொழிவை இன்றும் நாளையும் சற்று கூடுதல் பரப்பில் கொடுக்கும். சற்று கூடுதல் பரப்பு தான், பெரிய அளவில் இல்லை. அந்த மழைப்பொழிவு இன்று மாலை ஒரு 4:30 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் ஆங்காங்கே கிடைக்கும். அவ்வளோதான். 9 மணிக்கு மேல் வாய்ப்பில்லை. மாலை முன்னிரவு மட்டும், அதுவும் ரொம்ப குறைவான பரப்பு தான் ஒரு சில இடங்களில். இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர், இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. அதே போல் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். அரியலூர், பெரம்பலூர், அப்படியே கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூரம் வரைக்கும், மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிற எல்லா இடத்துலையும் பெய்யாது. ரொம்ப குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் பெய்யும். நேற்றைக்கு குறிப்பிடும்படியான மழை இல்லை, ஆனால் 2ஆம் தேதி இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக இன்று பொழிய போகிறது. நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். நாளை மன்னார்குடிக்கும் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் ஒரு சில இடங்கள்லையும், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி, மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் பரவலாக இருக்காது. ஆங்காங்கே மழை இருக்கும். அது டெல்டா வரை கொடுக்கும். அதே போல் வட உள் மாவட்ட பகுதி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு வடக்கு மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டாவில் ஆங்காங்கே, அதே போல் கடலூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே வரக்கூடிய 11ஆம் தேதி தொடங்கும் அடுத்த சுற்றின் மழை 11ஆம் தேதி ஒரு சில இடங்கள்லையும், 12ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும், 13ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். தொடர்ந்து இந்த மாத இறுதி வரையும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது. அதாவது ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும் மழை சில இடங்களில் இதுவரைக்கும் ஒதுக்கி கொண்டே இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான், நாளைக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கலாம். வங்கக்கடலில் மேல் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும்,
ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த நிகழ்வு வரக்கூடிய ஜூலை இறுதி வாரத்திலையும் அமைய போகுது. ஜூலை 11க்கு மேல் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு ஜூலை 22க்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு அதை விட கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒதுக்கி தாங்க இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒரு அரை மணி நேர மழை என்றால் அதற்கு 11ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை 1 மணி நேரமாக இருக்கும். அரை மணி நேரத்திற்கு மேல் தான் இருக்கும். ஆனால் மாலையிலையோ அல்லது முன்னிரவுலையோ இருக்கும். நள்ளிரவு வரை வாய்ப்பு இருக்குது. அந்த 11ஆம் தேதி மழை நள்ளிரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது மாலை 3லிருந்து 9 மணி வரை இப்போது பெய்யக்கூடிய மழை, 11ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மாலை 3 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை கிடைக்கும். அது ஏதாவது அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழைப்பொழிவாக அமையும். அடுத்தபடியாக வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலையிலும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கும். ஆக படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கப் போகிறது. 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு நேரமும் அதிகரிக்கப் போகிறது. படிப்படியாக மழைப்பொழிவு அளவும் அதிகரிக்கப் போகிறது. ஆக 2வது 3வது வாரத்தை விட 4வது வாரம் நல்ல மழை இருக்குது ஜூலையில். இதை விட ஆகஸ்ட் மிகச்சிறப்பான மழை இருக்குது. நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வழி, தெலுங்கானா வழி, மகாராஷ்டிரா வழி அரபிக்கடல் நோக்கி போகும். கண்டிப்பாக செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து இன்னும் கூடுதல் மழை இருக்குது. மழை இல்லை, பெய்யுமா பெய்யாதா என்கின்ற சந்தேக பார்வையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இது பதிலாக அமையும். மெதுவாக நாட்களை கடத்தி விடுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாம் மழையை எதிர்நோக்கி எந்த விவசாயத்தையும் செய்யாதீர்கள். ஆனால் அணை நீரை நம்பியும் ஆழ்துளை கிணறை நம்பியும் நீங்கள் விவசாயம் செய்யலாம். அணை நீரை நம்பினா அணைக்கு நீர்வரத்து கிடைக்கும். கேரளாவில் மழைப்பிடிப்பு நன்றாக இருக்கும். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும். மேட்டூர் உள்ளிட்ட அணைகளை நிரப்போம். ஆனால் வானத்திலிருந்து நீங்கள் பெய்யக்கூடிய மழையை நம்பி நீங்கள் செய்தால் உள்ளே தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த மாநிலங்களுக்கு தான். தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும், காவிரி டெல்டாவிலையும் மழை இருக்கும். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாம் பண்ணைக்குட்டை அமைக்க வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல தான் பாருங்கள், 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை காத்திருக்கு. 11ஆம் தேதியே பெய்திராதுங்க. 11ஐ விட 12 வாய்ப்பு கூடுதல், 12ஐ விட 13 பரவலாகும். இப்படியே நாளுக்கு நாள் பரவலாகும் பொழுது 15ஆம் தேதிக்கு மேல் நல்ல மழைப்பொழிவு கிடக்கும். மாத இறுதி ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாம். ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் சரி, வெப்பசலன இடிமழைப்பொழிவும் சரி வரக்கூடிய வாரங்களிலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. அதே போல பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல் வாய்மொழி கணவாயில் மழை பொய்த்து விடுமோ என்கின்ற சந்தேக பார்வையில் பேசப்படுகிறது. இல்லை இல்லை இல்லை, பொறுத்திருங்கள். இன்னொரு 1 வாரம். இப்பொழுதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கூட இந்த சாரல் தூறல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். 11ஆம் தேதிக்கு மேல் முழு நம்பிக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அது ஆகஸ்ட் செப்டம்பரில் முழுமையான மழைப்பொழிவு உங்களுக்கு கொடுக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு குறைவு, 2வது வாரத்திலேருந்து கூடுதலாக கொடுக்கும். ஆகஸ்டில் நிறைய மழை இருக்குது. செப்டம்பர் 2வது வாரத்திலேருந்து சிறப்பான மழை இருக்குது என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் வரக்கூடிய மழைப்பொழிவு நன்றாக தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை, சிறு நிகழ்வும் அதிக மழைப்பொழிவை தரும். வலுவான நிகழ்வும் உண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மெதுவாக வரக்கூடிய 1 வாரத்தை போக்கிவிடுங்கள். அதாவது மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள். அதற்கு பிறகு மழை வாய்ப்பு நன்றாக அமைய இருக்கிறது. மாலை இரவு இடிமழை பொழிவாக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.